ஹாய், ஸ்டாப் தேர். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பெரிய சார்ட்டோ இல்லை ஒரு பெரிய கிளாத்லேயோ அழகாக ட்ராயிங் பண்ணுவாங்க. அந்த 5 பேர் 6 பேர் சேர்ந்த குழு என்ன பண்ணுமா, அழகாக அதோட கர்வ்ஸு, அதோட ஸ்ட்ரோக்ஸு, அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கான அழகை சூப்பராக அந்த சார்ட்லையும் அந்த கிளாத்லேயும் கொண்டு வருவாங்க. அதோட கலர்ஸை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கலருக்கு மேட்சாக இன்னொரு கலர், இன்னொரு கலருக்கு மேட்சாக இன்னொரு கலர், எந்த கலர்ஸ் கொடுத்தா அந்த பெயிண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணுவாங்க. அந்த பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெயிண்டிங்கை கையில் எடுத்துகிட்டு ஆசை தீர ரசிப்பாங்களாம். ரசித்து முடிச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் பெயிண்டிங் பண்ணாங்களோ அவங்களே கம்ப்ளீட்டாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களாம். ஒரு பிளாக் பெயிண்ட் வச்சு கம்ப்ளீட்டாக அந்த ட்ராயிங்கை இல்லாமல் ஆக்கிடுவாங்களாம். இதை தான் தி ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம். ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், இது என்னோட ஆஃபீஸ், இது என்னோட வீடு, இது ஏன் பிள்ளைங்க, இது என்னோட ஹஸ்பண்ட், இது ஏன் ஒய்ஃப் அப்படின்னு ரொம்ப டூ மச்சாக அட்டாச்சாக இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்மளையே அறியாமல் நம்மளோட அன்கான்ஷியஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இமோஷனல் பாண்டாக க்ரியேட் ஆகுது. எஸ், இமோஷனல் பாண்ட் இஸ் குட், பட் அட் த சேம் டைம் டிட்டாச்மெண்ட் இஸ் ஆல்சோ நீடட். ஒரு சில இடத்துல உங்கள் குழந்தைங்க உங்களை விட்டு போக தான் போகிறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை விட்டு போக தான் போகிறாங்க. Sometimes maybe your life partner is going to leave you and go. So there is always a chance of leaving you alone in this world and detaching yourself from the environment where you live. Art of Detachment ஒரு புக்கே இருக்கு, முடிஞ்சா அதை வாங்கி ரீட் பண்ணி பாருங்க. Such a wonderful book it is. So please decide whether we are going to be too attached or we are going to practice detachment. Thank you.